நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட கட்சி தொடங்கி 16 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த 16 ஆண்டுகளில் ஈரோடு மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் இது அரசியல் ஆதாயம் தேடிய பயணம் அல்ல, மக்கள் நலன் நாடிய பயணம். தனி பெரு முதலாளியினுடைய ஊடகம் அல்ல, உழைக்கின்ற கேபிள் ஆபரேட்டருடைய கூட்டு முயற்சியில் உருவான ஊடகம் நியூஸ் தமிழ் ஊடகம், நடுவுநிலை ஊடகம். நியூஸ் தமிழ் நிறுவன தலைவர் அண்ணன் சகிலன் உள்ளிட்ட கேபிள் ஆபரேட்டர் சொந்தங்கள். நான் இந்த இடத்துல இங்க வந்து நிற்கிறேன் என்றால் அண்ணன் சீமான் அவர்கள், அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய ஈரோடு மாவட்ட அத்தனை பொறுப்பாளர்கள், சொந்தங்கள், மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் 60 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து விட்டது. இனி அவர்கள் வந்து செய்வதற்கு என்ன இருக்கு? கொள்ளையடித்து லஞ்சம் ஊழல் இல்ல குற்றச்சாட்டுக்கு அனுமதி இல்லக்கா. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கிட்ட வந்தோம். நீங்க ஈரோடு மாவட்டத்துக்கு செஞ்சது என்ன? போராட்டம் செஞ்சிருக்கீங்களா? இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில ஈரோடு மாவட்டம் முழுக்க வந்து குப்பை மேடுகள் தான் அதிகமா இருக்கு. அப்போ அந்த குப்பையை சுத்தம் செய்கின்ற வேலையை நாங்கள் செய்து வருகிறோம், தொடர்ந்து செய்வோம். இன்னும் இந்த குப்பை மேடுகள் இன்னும் மலை போல இருக்கு, தீரவில்லை. மக்களிடம் வாக்குறுதிகள் கொடுக்க வந்தவர்கள் அல்ல நாம் தமிழர் பிள்ளைகள், மக்களின் நிம்மதியான வாழ்வியலை உறுதி செய்ய வந்தவர்கள். சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக பல லட்சம் பனை விதைகளை நட்டிருக்கோம். மறுசுழற்சி செய்ய இயலாத நெகிழி குப்பைகளை பச்சை மலை, பவளமலை, திண்டல் மலை உள்ளிட்ட மலைகள் முழுவதும் ஈரோடு மாவட்டம் முழுவதும் சுத்தம் செய்து செயல்பாட்டின் மூலமாக மக்களுக்கு நெகிழி பயன்படுத்துவது எவ்வளவு ஆபத்து என்கின்ற விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். தம்பி, இதய துடிப்பு போல நம்முடைய உடம்புல ஓடக்கூடியது குருதி கொடை பாசறை. எங்களுடைய குருதி கொடை பாசறை எந்த நேரம் அழைத்தாலும் அடுத்த நிமிடம் பொறுப்பாளர் தம்பி மாரியப்பன் அவர்கள் எந்த நேரம் மக்களுக்கு குருதி தேவை என்றாலும் உடனடியாக நாங்கள் தமிழகம் முழுக்கும் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்கள் உறவு இது தேவை என்று கருதி குருதி கொடை பாசறை மூலமாக குருதியை கொடுக்கின்ற பணியை செய்து வருகின்றோம். மதுக்கடைகள் நீக்க பல போராட்டங்கள், மொத்தமா மகளிர் பாசறை முழுக்க வந்து மனு கொடுத்த ஆட்சியர்கிட்ட அது அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் தனிப்பட்டு போராடினோம். கோபி வாய்க்கால் வீதியில் இருக்கக்கூடிய மதுக்கடை அகற்றினோம். மக்கள் வந்து பாராட்டு தெரிவித்தார்கள். அதே போல கோபி வெள்ளைப்பாறை பகுதியிலும் போராடி இருக்கோம். அந்த பொறுப்பாளர் வந்து விரைவில் அகற்றிக் கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்திருக்காங்க. அதே போல ஓடத்துறை ஊராட்சி ஆனைமடை பகுதியில் மக்களோடு நின்று போராடினோம். ஆனால் அங்க வந்து எடுக்கல. ஆனா அந்த பகுதியினுடைய மக்கள் கிட்ட நான் தனிப்பட்டு போய் சொன்னேன், இந்த மாதிரி வருமானம் இல்லை என்றால் கடையை நிறுத்திடுவாங்க, இது விவசாய பகுதியா இருக்கு, முக்கியமான இடமா இருக்கு என்று அந்த ஊர் மக்களுக்கு சொன்னேன். உண்மையிலுமே அவர்கள் வாங்கவில்லை, வருமானம் இல்லை, அந்த கடையை எடுத்து விட்டார்கள். கட்டிய கட்டடம் மட்டும் இருக்கிறது. விவசாய நிலங்களில் பாதிக்கின்ற சாராய போத்தல்களை வீசுவது தடுக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியரிட்ட மனு கொடுத்தோம். அதுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. பவானி ஆற்றை நாசமாக்கும் பவானி சாகர் பகுதியில் அமைய இருந்த சிப்காட் தொழிற்சாலையை விவசாயிகளோடு சேர்ந்து நாம் தமிழர் போராடி தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். பெருந்துறை சிப்காட் தொடர்ந்து போராட்டம். 2700 ஏக்கர் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த அலுவலகத்திலே போய் பல நாட்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் இன்னும் சிக்கல் இருந்துட்டு தான் இருக்கு, தீர்ந்த பாடில்லை. விவசாய நிலங்களாக உள்ள ஈரோடு சக்தி சாலை கவுந்தப்பாடி அடுத்து பாலப்பாளையத்தில் சுங்கச்சாவடி கொண்டு வர இருந்தாங்க. மக்கள் போராட்டம், மனு கொடுத்தோம். அது போக தொடர் கருத்தியல் பரப்புரை மூலமாக இன்று பாதி வேலை செய்து இனி வராது என்று நிறுத்தப்பட்டிருக்காங்க. மக்களின் அத்தியாவசிய தேவையான பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறும் பொழுது மக்கள் வந்து அங்க வாங்க முடியல, லஞ்சம் கேட்கிறாங்கன்னு வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது அதை நாங்கள் பல இடங்களில் நிறைவேற்றி கொடுத்திருக்கோம். அந்த அதிகாரிகள் நாங்க போன உடனே லஞ்சம் வாங்காமல் அதை சரி செய்து கொடுத்திருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் மாவட்டம் முழுவதும் வீட்டை விட்டு வரதுக்கு அச்சப்பட்டோம். ஆனால் கபசுர குடிநீர் கொடுத்து தொற்றில் இருந்த மக்களை காக்கின்ற உதவியை நாம் தமிழர் உறவுகள் எல்லோரும் செய்திருக்கோம். பவானி சாகர் முகாம், அது மட்டும் இல்ல அரச்சலூர் முகாமில் இருக்கக்கூடிய ஈழ சொந்தங்களுக்கு, வெளியிலே வர முடியாத இருந்த சொந்தங்களுக்கு உணவு மற்றும் மற்ற உதவிகள் செஞ்சிருக்கோம். 8 வழிச்சாலை போராட்டம், விவசாயத்துக்காக நிலங்களை பால்பட்டது. போராட்டத்தினுடைய நோக்கம் வெற்றி அடைந்தது. ஆனா போராட்டக்காரர்கள் இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. தம்பி சொல்ல சொன்னீங்க, இன்னும் நிறைய இருக்கு. அதிகாரங்கள் இல்லை, அதிகாரம் இல்லை என்றாலும் மக்களின் நலனுக்காக இந்த களத்தில் நிற்கிறோம். இந்த வெற்றி வந்து மக்களினுடைய வெற்றி. 16 ஆண்டுகள்ல ஈரோடு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக நல்ல பல திட்டங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். தீமையான திட்டங்களோ அல்லது மக்கள் விரும்பாத திட்டங்களுக்காக தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது அக்கா சீதாலட்சுமி அவர்கள் தெரிவித்தாங்க. முதல் சுற்று நிறைவடைந்தது.